நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஒரு வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல நீர் சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய வாரத்தில், இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக, எங்களை பலப்படுத்துகிற உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் இருக்கிற இடத்துல பாடல் புத்தகத்தில் 34வது பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இருக்கிற இடத்துல பாடல் புத்தகத்தில் 34வது பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் நாம் பாடுவோம். கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்ணின் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலை என்று பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலை என்று பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து
மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து விட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தமை ஆதரித்தீர். அன்றன்று தந்தமை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பிறத்த அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட வேத வசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திர செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளும். நம் குடி வந்து
கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதர் கருள செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிது எங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமே. நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாய் நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் வேண்டிக்கும் உடவைகளே. ஆமென். இப்பொழுது பிறந்த நாள், திருமண நாளை காண்கிறவர்களுக்காக நாம் ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாளை காண்கின்றவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். பிறந்த நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், வருகிற வாரத்தில் பிறந்த நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், மே 9 அன்று ஆர் அனீஷ் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். மே 10 அன்று மிஸ்டர் சாமுவேல் அருண் ஸ்டீஃபன் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். அதே மே 10 அன்று ஜே டேனியல் ராஜ் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். மே 11 அன்று வி முருகன் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். மே 13 ரோசம்மா ராஜு அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். மே 14 அன்று ஏஞ்சல் சாமுவேல், அதே நாளிலே என் ரேச்சல் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். மே 15 என் சசிகலா, அதே நாளிலே பிரசன்னா ஜான் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். திருமண நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், மே 12 அன்று மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜகோபால் கேஜி நித்யா தன்னுடைய திருமண நாளை காண்கின்றார்கள். மே 15 அன்று மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேவிட் குலசேகரன் லைலா அவர்கள் தன்னுடைய திருமண நாளை காண்கின்றார்கள். பிறந்த நாளை, திருமண நாளை காண்கின்ற திருச்சபையுடைய எல்லா பிள்ளைகளையும் அடியேன் திருச்சபையின் சார்பாக அடியேன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய அன்பின் கிருபையின் கரத்திற்குள்ளாக வைத்து சுகத்தோடு பலத்தோடு கூட ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. இப்பொழுது திருச்சபையுடைய கொயர் அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடின பின்பு உங்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை திருமண நாளை காண்கின்ற அன்பு பிள்ளைகளை அப்பா நாங்கள் உடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஆண்டுகள் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நீ நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து என் தேவனை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட நீர் வைத்து நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்கிற உடைய வசனத்திற்கு இணங்க பாமுடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆசீர்வாதமாய் நீர் வைத்து நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இந்த லாக்டவுன் நேரத்திலே நாம் ஆன்லைன் மூலமாக நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். ஆகினாலே நீங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த ஆராதனைகளிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆலயத்திற்குள்ளாக இருந்து எந்த பயபக்தியோடு கூட நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பீர்களோ அதே போல் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமாய் அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு வாரமும், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நாம் ஜூம் மூலமாக 1 மணி நேரம் நம்முடைய டெல்லி பட்டணத்திற்காக, தேசத்திற்காக, திருச்சியுடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, அவருடைய சுகத்திற்காக, பலத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆகினாலே திருச்சியுடைய பிள்ளைகள் நீங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து நீங்கள் திறப்பில் நின்று நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பட்டணத்திற்காக ஜெபிக்கும்படியாக அடிய அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 1 மணி நேரம் ஜூமிலே இந்த ஜெபம் நடைபெறும். அதற்கான லிங்கை நாங்கள், அதாவது திருச்சியுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே அனுப்புகிறோம். நீங்கள் அதை பார்த்து அந்த ஜூம் லிங்க் மூலமாக நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடியேன் மிகுந்த தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு மகிமையான ஒரு தேவாலயத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். கட்டுகிறது நாம் அல்ல, தேவனே அதை கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு வேண்டிய பண தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏற்ற நேரத்தில் வேலைகள் நிறைவு பெற வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அடிய அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் பாடல் புத்தகத்தில் 265வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 265வது பாடல். உங்கள் பாடல் புத்தகத்தை திறந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாட வேண்டுமா அடியே அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லது ஸ்க்ரீனில் வருகிற அந்த பாடல் வரிகளை பார்த்து நீங்கள் பாட வேண்டுமா அடியே அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம்
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்படியே நாம் கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல அப்படியே நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நீர் நினைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை சுற்றி காணப்படுகிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற பயம் எங்களுக்கு இருக்கிறது. அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு கலக்கம் காணப்பட்டாலும் அப்பா, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை காப்பாற்றுவீர் என்கிற அப்பா அந்த நம்பிக்கையுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. சத்ரு ஒருவேளை பயங்களையும் கலக்கத்தையும் கொண்டு வந்தாலும் தகப்பனே, எங்களுடைய இருதயத்தில் நீர் வைத்திருக்கிற உம்முடைய தைரியத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அழகான கண்கள் அப்பா எங்கள் மீது இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, அப்பா உலகம் அறியாத இடத்தில் இருந்தேன், தூக்கி எறியப்பட்டு இருந்தேன், ஒன்றுமில்லாது இருந்தேன், என்னை நீர் கண்டீரே, என்னை நீர் கண்டீரே, உம்முடைய கண்கள் என்னை கண்டதே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவோமா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான
நன்றி. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பொங்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தகப்பனே, உம்முடைய அழகான கண்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து, தொடர்ந்து எங்களை காப்பாற்றி உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாக வைத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடியேன் இந்த நாளிலே என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடியேன் கடந்த நாளிலே ஆண்டவரோடு கூட அடியேன் ஜெபத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை சங்கீதம் 23:4 23ஆம் சங்கீதம் 4 இந்த வார்த்தையை அடியேன் வாசித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு சில காரியங்களை அடியேன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சங்கீதம் 23:4 இந்த வசனத்தை நீங்கள் இப்பொழுது பார்ப்பீர்கள். அதாவது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வசனத்தை நீங்கள் திரையிலே பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை நீங்கள் அதாவது உங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி. நம்மை சுற்றி நித்தம் மரணங்கள் காணப்படுகிறது, நம்மை சுற்றி நித்தம் மரண ஓலைகள் காணப்படுகிறது. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், இதன் மத்தியிலே நீ காணப்பட்டாலும் நீ பயப்பட வேண்டாம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே இதை ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நாம் சொல்ல வேண்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் இந்த கொள்ளை நோக்கி நான் பயப்படேன், நான் இந்த கொரோனா வைரஸுக்கு பயப்படேன். ஏன் என்று சொன்னால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் அவர் என்னை இந்த கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்து கொள்வார், இந்த மரண நோய்க்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். இப்பொழுது இருக்கிற நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது கொரோனா வைரஸினாலே வருகிற பயத்தை விட மக்களுக்குள்ளாக மரண பயம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மூச்சு விட முடியலை என்று சொல்லி மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். சென்ற 15-20 நிமிடத்தில் 30 நிமிடத்தில் மரித்து போகிறார்கள். நேற்று தினத்தில் என்னுடைய மாமா அவர்கள் அதாவது கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். நேற்று காலை நன்றாக தான் இருந்தார், நேற்று மதியம் நன்றாக தான் இருந்தார் என்று சொன்னார்கள். ஆனால் அவருக்கு அந்த கொரோனாவினுடைய சிம்டம் இருந்தபடினாலே மருத்துவமனைக்கு கடந்து சென்றார், அட்மிட் செய்யப்பட்டார். 5 மணிக்கு உயிர் பிரிந்தது என்று சொன்னார்கள். உறவினர்கள் யாரும் வரக்கூடாது, நாங்களே இதை அடக்கம் செய்து விடுவோம் என்று சொல்லி நேற்று இரவு 7 மணிக்கு சொன்னார்களாம். யோசிச்சு பார்த்தீங்களா? மனிதனுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறது என்று சொல்லி, மனிதனுடைய ஓட்டம் எப்படி முடிகிறது என்று சொல்லி, இப்பேற்பட்ட இந்த கொடிய காலங்களிலே எங்கும் நாம் ஓடி ஒழிய முடியாது. ஐயா, இந்த சிட்டியில தான் இந்த கொள்ளை நோய் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது, நகர்ப்புறங்களிலே தான் இந்த வைரஸ் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தப்பித்து கிராமத்திற்கு ஓடினா கிராமத்தில் நிலைமை இதைவிட மோசமாக இருக்கிறது, இதைவிட நிலைமை மோசமாக இருக்கிறது. எங்கேயும் தப்பித்து ஓட முடியாது, எங்கேயும் தப்பித்து செல்ல முடியாது. ஒரே ஒரு இடம்தான் நமக்கு பாதுகாப்பு, அது என் தேவனுடைய செட்டையாக இருக்கிறது. ஒரே ஒரு இடம்தான் பாதுகாப்பு, அது என் தேவனுடைய செட்டையாக இருக்கிறது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரையெல்லாம் காப்பாற்றுகிறார், கர்த்தர் யாரையெல்லாம் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே அடியேன் தெளிவாய் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்தில் இப்படியாக நீங்கள் வாசிப்பீர்கள். அதாவது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிற வார்த்தையா இது காணப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய பர்வதத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், நீர் எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, இந்த கொடிய காலங்களிலே, கொள்ளை நோய்கள் சூழ்ந்திருக்கிற இந்த காலங்களிலே தகப்பனே, நீரே எங்கள் தஞ்சமாய் இருக்கிறீர், நீரே எங்களுடைய அரணாய் இருக்கிறீர், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அதே சங்கீதம் நீங்கள் 17:9 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக 9ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய செட்டையிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. திருச்சபையே, நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு இடம்தான், என் தேவனுடைய செட்டையாக இருக்கிறது. என் தேவனுடைய செட்டையாக இருக்கிறது. அவருடைய செட்டைக்குள்ளாக நாம் காணப்படும் பொழுது பாதுகாப்பாக நாம் காணப்படுவோம். கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய செட்டைக்கீழாக பாதுகாக்கிறதோ அதே போல கர்த்தர் நம்மை இந்த கொடிய காலத்தில் அவருடைய செட்டைக்குள்ளாக வைத்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைக்குள்ளாக வைத்து நம்மை அவர் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் யாரையெல்லாம் பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது அதாவது கர்த்தர் மீது அன்பு செலுத்துகிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் மீது அன்பு செலுத்துகிறவர்களை, இயேசுவின் மீது நீங்கள் அன்பு வைக்கும் பொழுது அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் 145 சங்கீதம் 20 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 145 20 சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சொல்லி, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சொல்லி, நீ எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை நேசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ ஆண்டவருக்கு பயந்து காணப்படுகிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் உன்னை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். என் தேவனை நீ நேசிக்கும் பொழுது, என் தேவனிடத்தில் நீ அன்பு கூறும் பொழுது அவர் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எப்படி ஆண்டவரை நேசித்து கொண்டிருக்கிறாய்? எப்படி ஆண்டவரிடத்தில் நீ அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு குறைந்திருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை உன் இயேசுவின் மீது நீ வைத்திருக்கிற அன்பு குறைந்திருக்கும் என்று சொன்னால், அவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். அவரை அதிகமாக நீ நேசிக்க வேண்டும். அவரை முழுமையாக நீ நேசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மத்தேயு 22 அதிகாரம், நீங்கள் மத்தேயு 22 அதிகாரம் நீங்கள் 37 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இப்படியாக நீங்கள் வாசிக்க பார்ப்பீர்கள். அதாவது மத்தேயு 22:37 நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது அந்த இடத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது: இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவரை நீ எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது முழு இருதயத்தோடு கூட நேசிக்க வேண்டும். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி உதட்டில் சொல்லுகிறத நேசிப்பு என்று எடுத்துக்கொள்ளப்படாது. சும்மா வாயில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் 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 நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது நேசிப்பாய் மாறிவிடாது. ஆண்டவரை நீ எப்படி நேசிக்கணும்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ நேசிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உனக்குரிய இச்சைகளை விடுவாய், உனக்குரிய சுயத்தை நீ விடுவாய், உனக்குரிய ஆசைகளை நீ விட்டு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நீ செய்ய ஆரம்பிப்பாய். நீ எப்பொழுது அவரிடத்தில் முழுமையாக நீ அன்பு கூறுகிறாயோ அப்பொழுது உனக்குள்ளாக இருக்கிற மாமிசம் மாறி போகும், உனக்குள்ளாக இருக்கிற சுயம் அழிந்து போகும், உனக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுபாவம் முற்றிலும் அது அக்கினியிலே சுட்டரிக்கப்படும். ஆண்டவரை நீ எப்படி நேசிக்கிறாய் யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. என் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடு கூட உன் முழு ஆத்மாவோடு கூட, அது மாத்திரமல்ல, மூன்றாவது சொல்லுகிறார், உன் முழு மனதோடு கூட நீ என்ன பண்ணணும்? அன்பு கூறுவ வேண்டும் என்று சொல்லி, முழு இருதயம் முழு ஆத்மா முழு மனதோடு கூட நீ அன்பு கூற வேண்டும் ஐயா. இயேசுவிடத்தில் நீ முழுமையாக அன்பு கூற வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அன்பை என் தேவன் எதிர்பார்க்கிறார்.
அப்பேற்பட்ட ஒரு அன்பை என் தேவன் எதிர்பார்க்கிறார் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். என் தேவனை நீ முழுமையாக நேசிக்கும் பொழுது தேவன் உன்னை காப்பாற்றுகிறார். நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆயத்துறையில் உட்கார்ந்து இருந்த மத்தேயுவை என் தேவன் அழைக்கும் பொழுது அவன் எழுந்து கடந்து சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எழுந்து கடந்து சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எழுந்து கடந்து சென்றான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? அவன் இயேசுவை நேசித்தபடியினால, இயேசுவின் இடத்துல முழுமையாக தன்னுடைய அன்பை வைத்தபடியினால அவனுடைய பணத்தை பார்க்கவில்லை, அவனுடைய பதவியை பார்க்கவில்லை, அவன் கையில் வைத்திருந்த பொறுப்பை பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை பின்தொடருகிறான் ஐயா. இயேசுவை பின்தொடருகிறான். அப்பேற்பட்ட ஒரு அன்பு இயேசுவினிடத்தில் நீ வைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அன்பை நீ இயேசுவினிடத்தில் நீ வைக்க வேண்டும் ஐயா. முழுமையான ஒரு அன்பு, முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நேசிப்பு, முழு மனதோடு கூட நேசிக்கிற ஒரு நேசிப்பு, முழு ஆத்மாவோடு கூட நேசிக்கிற ஒரு நேசிப்பு உன்னிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். என் ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. என் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் முழுமையான ஒரு அன்பு வைக்க வேண்டும் ஐயா. கள்ளத்தனமான அன்பு அல்ல, பொய்யான ஒரு அன்பு அல்ல. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது அல்ல. ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட செபிக்காமல் இருந்தீங்கன்னா அது அவரை நேசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட நீங்கள் வாசிக்கலைன்னா நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். ஒருவேளை உதட்டளவில் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை உதட்டளவில் நீங்கள் பாடல்களை பாடலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி உதட்டளவில் நீ சொல்லலாமே தவிர அது உனக்கு எந்த லாபத்தையும் கொடுக்காது. இருதயத்தில் இருந்து நீ நேசிக்கும் பொழுதுதான், இருதயத்தில் இருந்து முழு மனதோடு கூட முழு ஆத்மாவோடு கூட நேசிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கரத்தை நீ காண்பாய், கர்த்தருடைய பாதுகாக்கிற கரத்தை நீ காண்பாய், கர்த்தருடைய வழிநடத்துகிற கரத்தை நீ காண்பாய். தீங்கும் தீமையும் உன்னை அணுகாதபடிக்கு உன்னை பாதுகாக்கிற கரத்தை நீ காண்பாய்யா. முழு மனதோடு கூட ஆண்டவரை நீ நேசிக்க வேண்டும். 2வது, ஆண்டவர் யாரை காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், முதலாவது பார்த்தோம், அதாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி. 2வது, என் ஆண்டவர் யாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக அந்த இடத்துல பார்ப்பீர்கள், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். சங்கீதக்காரர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகாய் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி தான். அதை தான் தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது அனுபவித்து சொல்லுகிற அந்த காரியத்தை, அதாவது நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுது அந்த சங்கீதத்தை நீங்கள் ஜெபத்தோடு கூட வாசிக்கும் பொழுது, முழங்காலில் நின்று வாசிக்கும் பொழுது தாவீது எந்த நிலையில் இருந்து சொன்னார், எந்த சந்தோஷத்தோடு கூட இருந்து சொன்னார் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் ஐயா. இந்த இடத்துல சங்கீதம் 5:11 நாம் பார்க்கிறோம், அதாவது உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், நீர் அவர்களை காப்பாற்றுவீர்.
கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிடார். கர்த்தரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிடார் ஐயா. நீ ஆண்டவரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை வெற்றியின் பாதையிலே நடத்துவார். கர்த்தரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை ராஜரீகத்தின் பாதையிலே நடத்துவார். கர்த்தரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை ஜெயத்தின் பாதையிலே அவர் நடத்துவார் ஐயா. கர்த்தரை நீ நம்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. கர்த்தரை நம்ப ஆரம்பி ஐயா. கர்த்தரை நம்ப ஆரம்பி. அதை தான் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி. அவர் மீது நீ நம்பிக்கை வைத்து அவரை நீ ருசித்து பார்க்கும் பொழுதுதான், அவர் மீது நீ விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கரத்தை நீ காண முடியும். கர்த்தருடைய கரத்தை நீ காண முடியும் ஐயா. கர்த்தருடைய கரத்தை நீ காண முடியும். எப்படி ஆண்டவரை நீ விசுவாசித்து கொண்டிருக்கிறாய், எப்படி ஆண்டவரை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயா, யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அறிந்து கொள்வீர்கள். கானாவூரின் கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வேலைக்காரர்களை பார்த்து இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது கானாவூரின் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவுடைய தாயார் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கு இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தியிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பந்தியிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். பந்தியில் அமர்ந்திருக்கிறவர் கேட்ட ஒரு கேள்வி, இவ்வளவு சுவையான ரசத்தை எங்கு ஐயா நீங்கள் வைத்திருந்தீங்க? இவ்வளவு அருமையான சுவையான ஒரு ருசி உள்ள ரசத்தை எங்கையா நீங்கள் வைத்திருந்தீங்க என்று சொல்லி பந்தியிலே அமர்ந்திருக்கிறவர்கள் கேட்கத்தக்கதாக ஒரு ருசி உள்ள ரசத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார். அதற்கு காரணம், வேலைக்காரர்கள் இயேசுவை நம்பி கீழ்ப்படிந்து அந்த இடத்தில் அந்த தண்ணீரை நிரப்பினார்கள். அதை மொண்டு கொண்டு போய் கொடுத்தார்கள் ஐயா. எப்படி நீ ஆண்டவரை நம்புகிறாய்? நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம், நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் 2ஆம் வசனத்தில் இப்படியாக பார்ப்பீர்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான் என்று என் வேதம் சொல்லுகிறது. 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன், அவன் நேசிக்கிற ஒரு வேலைக்காரன், அவன் அன்பு செலுத்தின ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது ஐயா. இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதே நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும்,
அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆழமாய் இந்த வசனத்தை கவனியுங்கள். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். 100க்கு அதிபதி சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறான். ஒரே ஒரு வார்த்தை போதும் ஐயா, உங்கள் வார்த்தையில் எங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய ஒரு வார்த்தையில் மரண படுக்கையில் இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுகத்தை பெறுவான். உம்முடைய ஒரு வார்த்தை போதும். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், மரண படுக்கையில் இருந்தாலும் அவனை உயிர்ப்பித்து ஆண்டவர் மீண்டும் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவனுடைய ஒரு வார்த்தை வல்லமை உள்ளதையா, என் தேவனுடைய ஒரு வார்த்தை வல்லமை உள்ளது. மரித்து 4 நாட்கள் ஆயின லாசருவை ஆண்டவர் வெளியே வா என்று சொன்னபொழுது அவன் வெளியே வந்தான் ஐயா. அந்த ஒரு வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஐயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு வார்த்தை நமக்கு வேண்டும். ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மனம் குன்றி காணப்படலாம், ஒருவேளை எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படலாம். என் தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். என் தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். என் தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களை பலப்படுத்தும். என் தேவனுடைய ஒரு வார்த்தை மரண படுக்கையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர அது வல்லமையுள்ளதாய் காணப்படும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, தகப்பனே ஒரு வார்த்தை சொல்லும். அப்பா, என்னுடைய வாழ்க்கை மாறி போகுமே, என்னுடைய வாழ்க்கை மாறி போகுமே, இருளான என்னுடைய வாழ்க்கை அப்பா வெளிச்சமாய் மாறுமே, ஒரு வார்த்தை சொல்லுங்க தகப்பனே, ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய எலும்புகளுக்கு அது பலனுள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளை அது ஜீவனுள்ளதாய் மாற்ற வல்லமை உடையதாய் காணப்படுகிறது. அந்த ஒரு வார்த்தைக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா என்னோடு கூட நீர் பேசும். வேதத்தை வாசிக்க இருக்கிறேன், உடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும். ஆண்டவரே, உடைய அந்த ஒரு வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கட்டும். அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிற கவலைகளை எடுத்து போடட்டும். அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிற பயங்களை எடுத்து போடட்டும். அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் அது ஆண்டவரை எடுத்து போடட்டும். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவரை எதிர்காலத்தின் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை என்னை வழிநடத்துகிறதாய் காணப்பட வேண்டும். அந்த ஒரு வார்த்தை வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிறதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை ஆராதனையிலே தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக பிரவேசித்து கொண்டிருக்கிறதையா. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் உன்னை நம்பும் பொழுது, நீ ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நீ முழுமையாக நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். அதை தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். கர்த்தரிடத்தில் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறவர்களை, கர்த்தரிடத்தில் முழுமையாக விசுவாசம் வைக்கிறவர்களை என் தேவன் பாதுகாக்கிறார் ஐயா. என் தேவன் பாதுகாக்கிறார். மூன்றாவது, நீங்கள் பார்க்கும் பொழுது யாரை ஆண்டவர்
காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களையும் தேவன் பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாள் காலையிலே நான் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை கொடுக்கிறீரே, ஆண்டவரே மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை கொடுக்கிறீரே, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு சில காரியங்களை கொண்டு வந்தார். அதை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சங்கீதம் 97:10, சங்கீதம் 97:10 இப்படியாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, துன்மார்க்கரின் கைக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். மரண கன்னிகைக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். சத்ருவின் அந்தரங்க செயல்களில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். யாரை? பரிசுத்தவான்களை. பரிசுத்தவான்களை என் தேவன் பாதுகாக்கிறார் ஐயா. பரிசுத்தவான்களை என் தேவன் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். நீ பரிசுத்தமாய் நீ காணப்படும் பொழுது உன்னுடைய கண்களிலே, வாயின் வார்த்தைகளிலே, கரங்களிலே, கால்களிலே, இருதயத்தின் நினைவுகள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக பரிசுத்தத்தோடு கூட நீ உன்னை காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார் ஐயா. பரிசுத்தவான்களை என் தேவன் பாதுகாக்கிறார். 1 சாமுவேல் 2:9 இப்படியாக சொல்லுகிறது. 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2:9 இப்படியாக சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று சொல்லி. ஆண்டவர் யாரை காப்பார் என்று சொன்னால், என் தேவன் யாரை பாதுகாப்பார் என்று சொன்னால், பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயா, பரிசுத்தவான்களின் பாதங்களை என் தேவன் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் உன்னை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் ஐயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பரிசுத்தவானாய் காணப்படும் பொழுது தேவன் உன்னை பாதுகாக்கிறார். தேவன் உன்னை பாதுகாக்கிறார் ஐயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரினாலே குழியிலே போடப்படுகிறான், விற்கப்படுகிறான், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான் ஐயா. ஆனாலும் அவன் தன்னை பரிசுத்தத்தோடு கூட காத்து கொண்டபடியினாலே தேவன் அவனை சிங்காசனத்தில் அமர செய்தார். ராஜா கடுத்திடத்தில் அமர செய்தார் ஐயா. காரணம், யோசேப்புக்குள்ளாக இருந்த பரிசுத்தம். நித்தம் தன்னுடைய எஜமானுடைய மனைவி நிமித்தமாக இச்சையின் மூலமாக சோதனை வந்தது. சோதனை வந்தது ஐயா, பாடுகள் வந்தது. ஆனாலும் அவன் சோர்ந்து போகாதபடிக்கு யோசேப்பு தன்னை பரிசுத்தத்தோடு கூட காத்து கொண்டான். யோசேப்பு தன்னை பரிசுத்தத்தோடு கூட காத்து கொண்டபடியினாலே தேவன் அவனை பாதுகாத்தார். குழியிலே இருக்கும் பொழுது பாதுகாத்தார், விற்று ஓடும் பொழுது பாதுகாத்தார், சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது பாதுகாத்தார் ஐயா. காரணம், யோசேப்புக்குள்ளாக இருந்த பரிசுத்தம். பரிசுத்தமாய் நீ காணப்படும் பொழுது
கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறவராய் காணப்படுகிறார் ஐயா. பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம் ஐயா. யோசேப்பு செய்த காரியத்தை எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதித்தார். காரணம், யோசேப்புக்குள்ளாக பரிசுத்தம் இருந்தது. அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்தம் முக்கியம். தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவர்களை தேவன் பாதுகாக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் பாதுகாக்கிறார். பரிசுத்தமாய் இருக்கிறவர்களை பாதுகாக்கிறார். கடைசியாய் ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் யாரை பாதுகாக்கிறார் என்று சொன்னால், நீதிமான்களை அவர் பாதுகாக்கிறார். நீதிமான்களை என் தேவன் பாதுகாக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 34 சங்கீதம் நீங்கள் 19, 20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இப்படியாக நீங்கள் வாசிப்பீர்கள். சங்கீதம் 34 வசனங்கள் 19, 20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக நீங்கள் வாசிப்பீர்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது ஐயா. என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களை காப்பாற்றுகிறார். நீ நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். யார் நீதிமான்? கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கிறவன் நீதிமான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் நீதிமான். கர்த்தருடைய இருதயத்தை புண்படுத்தாமல் நடக்கிறவன் நீதிமான். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நடக்கிறவன் நீதிமானாய் காணப்படுகிறான் ஐயா. நீதிமானாய் காணப்படுகிறான். தன்னை சுற்றி பாவங்கள் இருந்தாலும், தன்னை சுற்றி அக்கிரமங்கள் நிறைந்திருந்தாலும், தன்னை சுற்றி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் காணப்பட்டாலும், அதன் மத்தியிலும் என் தேவனுக்காக அவன் பரிசுத்தத்தோடு கூட வாழ்வான் என்று சொன்னால் அவன் நீதிமானாயிருக்கிறான். அவன் நீதிமானாயிருக்கிறான். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதிமான்களை காப்பாற்றுகிறார் ஐயா. இதே வேதாகமத்திலிருந்து அநேக உதாரணங்களை எனக்கு சொல்ல முடியும். நீதிமான்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்பதை அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில், அதாவது நீங்கள் 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், அதாவது 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே
பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லானானதாக இருக்கிறது என்று சொல்லி என் தேவன் கண்டு, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தான் பூமியிலே மனுஷனை படைத்ததற்காக உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி, அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியிலே மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஏன்? மனுஷனுடைய பொல்லாப்பு பூமியிலே அவ்வளவாய் பெருகி இருந்தது, அவ்வளவாய் பெருகி இருந்தது ஐயா. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியிலே பொல்லாப்பு பெருகி இருந்த காலத்தில், பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக ஆண்டவருடைய இருதயம் விசனமடைந்த காலத்தில், மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்ட அந்த காலத்தில் நோவா எப்படி இருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என் வேதம் சொல்லுகிறது ஐயா. நாமும் இப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாப்பு நிறைந்த ஒரு உலகம், பாவம் நிறைந்த ஒரு உலகம், அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகம். எங்கு திரும்பினாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது, ஆண்டவருக்காக வாழும் பொழுது நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், என் தேவனோடு கூட நீங்கள் பேசி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் ஐயா. நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள். நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்களாய் இருங்கள் ஐயா, நீதிமான்களாய் இருங்கள். திருச்சபையே, நீ நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். வாலிபனே, நீ நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். திருச்சபையினுடைய ஆண்களே, திருச்சபையினுடைய பெண்களே, நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீதிமான்களாய் காணப்படுங்கள், நீதிமான்களாய் காணப்படுங்கள் ஐயா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். கர்த்தர் நோவாவை நோக்கி என்று பார்த்து சொல்லப்படுகிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி என்று இந்த 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல நம்முடைய பெயரை போட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுடைய பெயரை போட்டு சொல்லணும். நோக்கி, கர்த்தர் பீட்டரை நோக்கி, கர்த்தர் யோவானை நோக்கி, கர்த்தர் மேரியை நோக்கி சொல்லணும், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் பூமியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி
இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வேண்டும். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஐயா, ஆண்டவர் எதிலிருந்து நோவாவை பாதுகாத்தாராம்? 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, 40 நாள் இரவும் பகலும் பூமியிலே மழை பெய்தது, அந்த மழையில் இருந்து நோவாவை தேவன் பாதுகாத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஐயா, நீ நீதிமானா இருக்கிறாயா? இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தாயாரே, நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்களா? வாலிபர்களே, நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்களா? யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். நீ நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். யாரையெல்லாம் என் தேவன் பாதுகாக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே தெளிவாய் நாம் தியானித்தோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், நம்பிக்கை வைக்கிறவர்களை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களாய் காணப்படும் பொழுது என் தேவன் உன்னை காப்பாற்றுகிறார். நீதிமான்களாய் நீ காணப்படும் பொழுது தேவன் உன்னை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானித்தோம். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். இந்த கொடிய கொள்ளை நோயின் காலங்களிலே கர்த்தர் உன் பிராணனை பாதுகாப்பார், உன் ஆத்துமாவை பாதுகாப்பார், உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், உன்னுடைய சந்ததியை பாதுகாப்பார். எப்பொழுது நீ அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது, நீ அவரை நம்பி இருக்கும் பொழுது, நீ பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது, நீ நீதிமானாய் காணப்படும் பொழுது கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய சந்ததியையும் கர்த்தர் பாதுகாப்பார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். ஐயா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாதே. ஏனென்று சொன்னால் என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே. திருச்சபையே, நீ பயப்படாதே. என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் நீ கலங்காதே, தைரியமாயிரு. பயப்படாதே, பயப்படாதே. என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது ராஜா, உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்புவித்து நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது தகப்பனே, உம்மை நம்பி இருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது, நீதிமானாய் இருக்கும் பொழுது நீர் பாதுகாக்கிறீர், நீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே தியானித்தோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மையே நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும், உம்மையே நேசித்து கொண்டு இருக்க வேண்டும், உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ராஜா. அக்கிரமங்களும் பாவங்களும் கொள்ளை நோய்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில்
நாங்கள் நீதிமான்களாய் பரிசுத்தர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ராஜா. அப்பா, இந்த கொடிய கொள்ளை நோயின் காலத்தில் எங்கும் நாங்கள் ஓடி ஒளிய முடியாது, எங்கும் நாங்கள் ஓடி மறைந்து கொள்ள முடியாது. உம்முடைய செட்டை ஒன்றே எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறது. உம்முடைய செட்டை ஒன்றே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ராஜா. உம்முடைய செட்டைக்குள்ளாக எங்களை வைத்து நடத்துங்க. உம்முடைய செட்டைக்குள்ளாக எங்களை வைத்து நடத்துங்க தகப்பனே. உம்முடைய செட்டைக்குள்ளாக எங்களை வைத்து நடத்துங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை பராமரித்து கொள்ளுங்க ராஜா. எங்களை பராமரித்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்தருளுங்க தகப்பனே. இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தின தேவன் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து நடத்துங்க. நீரே எங்களோடு கூட பேசினீர், நீரே எங்களோடு கூட இடைப்பட்டீர். உமக்கு கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடத்துல பாடல் புத்தகத்தில் 322வது பாடல் நாம் பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம். என்னிடத்தில் அநேகர் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள், காணிக்கை எளிதாக செலுத்தும் விதமாக ஜிபே இல்லை ஃபோன்பே மூலமாக நாங்கள் செலுத்தினால் அது திருச்சியுடைய வங்கி கணக்குக்கு அது நேராக அது சென்றுவிடும். ஆகினால கொஞ்சம் காணிக்கை செலுத்துகிற முறையை நீங்கள் எளிதாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சுத்தம் இருந்தால் அடுத்த வாரத்தில் அதற்கான நம்பர் மற்றும் உங்களுக்கு QR கோட் கொடுக்கப்படும். இப்பொழுது நீங்கள் திருச்சியினுடைய அதாவது வங்கி கணக்கு அதாவது நெட் பேங்கிங் மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படியாக அடைய நண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் பாடல் புத்தகத்தில் 322வது பாடலை நாம் பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று சொல்லி நாம் செலுத்தலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
இந்த லேசான உபத்திரவம் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஜெபம் செய்வோம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆழமாக இந்த நாளில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டி உம்மை நேசிக்கிறவர்களை, உம்மீது அன்பு வைக்கிறவர்களை நீ காப்பாற்றுகிறீர், பாதுகாக்கிறீர். உம்மை நம்புகிறவர்களை நீர் காப்பாற்றுகிறீர், பாதுகாக்கிறீர் என்று இந்த நாளிலே தியானித்தோம். பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறீர், காப்பாற்றுகிறீர் என்று தியானித்தோம். நீதிமான்களை பாதுகாக்கிறீர், காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே தியானித்தோம். அப்பா, நாங்கள் உம்மை முழுமையாக நேசிக்க, நம்ப, பரிசுத்தவான்களாய் இருக்க, நீதிமான்களாய் இருக்க நீர் எங்களை இந்த நாளிலே நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் என் தேவன் நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறது போல உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் அப்பா நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தன்னுடைய வேலையின் நிமித்தமாக, வியாபாரத்தின் நிமித்தமாக அப்பா வெளியே சொல்லுகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா வாதைக்கும் கொள்ளை நோய்க்கும் பிள்ளைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை சேர்ந்த சிறியோர், வாலிபர், ஆண்கள், பெண்கள், ஆண்டவரே, வயதானவர்கள் எல்லோரையும் என் தேவன் உடைய கிருபையின் அன்பின் கரத்திற்குள்ளாக நீர் வைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, இந்த கொடிய கொள்ளை நோயின் காலத்தில் அப்பா ஒவ்வொரு இல்லங்களிலும் என் தேவனுடைய அனுக்கிரகம், என் தேவனுடைய கிருபை, இரக்கம் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் டெல்லி பட்டணத்தின் மீது நீர் மனதுருகும் தகப்பனே. அப்பா, இந்த கொரோனா வைரஸ் முழுமையாக டெல்லி பட்டணத்தில் இருந்து, எங்கள் தேசத்தில் இருந்து அழிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் அவருடைய சரீரத்தில் இருந்து முற்றிலும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொரு மீதும் நீர் கிருபையாய் மனதுருக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனாவின் நிமித்தமாக உயிரிழந்திருக்கிற
அவருடைய ஆண்டவரே அப்பா இழந்து, தன்னுடைய சொந்தங்களை இழந்து, தன்னுடைய அதாவது குடும்பத்தினை இழந்து, நேசிக்கிறவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவநீர் ஆறுதல் படுத்தும், பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை நேரத்தில் என் ஆறுதலின் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக காணிக்கைகளை செலுத்தின, தசம பாகத்தை செலுத்தின ஒவ்வொரு முடைய பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துங்க. தொடர்ந்து முடைய அன்பின் கிருபையின் கரத்திற்குள்ளாக வைத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல விதமான உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை சுகத்தோடு பலத்தோடு கூட தேவன் பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். അനുഗ്രഹവാർത്തയോടെ இப்போ அடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறு மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமென். நின் திருநாமமது கேட்ட நிர்மலமா மொழிகள், சந்ததம் யமதகமிக பலனளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கனம் தினமுமக்கே, பாத்திரமே அதிசோபித பரனே, பாத சரணாமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென், ஆமென்.